Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க. நான் எப்படி நம்ம ப்ளவுஸ் கையில சுடிதார் இருக்கும் நம்ம கைக்கு எப்படி பைப்பிங் ஈஸியா கொடுக்கலாம் ஒரு ஸ்ட்ரைட் பீஸை வச்சு அப்படினா இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நம்ம எந்த கலர்ல கொடுக்க போறோமோ அதை நான் வந்து இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேலால மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணும்போது அளவு கரெக்ட்டா வர்றது ஈஸியா இருக்கும். அதனால ஸ்கேல் யூஸ் பண்ணி இத மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுனா கூட நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா நமக்கு இழுக்க வந்துரும். நீங்க அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கட் பண்ண டார்க்கா தெரிஞ்சா இது நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக அப்படி டார்க்கா நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க நல்லா இது பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து நம்ம டிசைன் சுடிதாரோட பேண்ட்ல வர டிசைன்ன்றதால இது நம்ம உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். இத மாதிரி நான் 2 ஸ்லீவுக்கும் 2 இது நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த அளவு கட் பண்றோமா அதே அளவு தான் இந்த பக்கமும் இருக்குன்றதால அதே டிசைன் அப்படியே ரிவர்ஸ்ல வர்ற மாதிரி அதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் நம்ம அத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் फ्रेंड्स. நீங்க இந்த மெத்தட்ல வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றது சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அதுல பைப்பிங் வரும்போது ஒரு டிசைன் வருது. இதுல வந்து 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணும்போது கீழ அந்த டிசைன் இல்லாம இருக்கு. நமக்கு அந்த கொஞ்சம் வேரியபிளோட தான் கொஞ்சம் டிசைன்ஸ் வரும். இப்போ பாருங்க, வைக்கிறதுக்கு முன்னாடி உள் பக்கம் வெளி பக்கம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேல வச்சு தைக்க போறோமா அதனால நம்ம இத மாதிரி நம்ம சுடிதார் பேண்ட்னும் போது டிசைனை பார்த்து வைங்க. நம்ம வைக்கிறது வந்து ரெண்டா மடிச்சிட்டு நம்ம நல்ல பக்கத்து மேல தான் வைக்கிறோம். சுடிதாரோட நல்ல பக்கம் வெளி பக்கம் தெரியும் இல்லையா, கை அந்த பக்கம் அத மாதிரி ரெண்டா மடிச்சு மேல நீங்க அடிங்க. நம்ம வந்து 1.5 இன்ச் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ரெண்டா மடிக்கும்போது நமக்கு 3/4 இன்ச்ல இருக்கும் இல்லையா, அதை வச்சு இது மாதிரி நம்ம தைக்கும்போது நமக்கு 1/4 இன்ச் அளவு நம்ம அடிக்கணும். அதை கணக்கு பண்ணி நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா கரெக்டா வரும் फ्रेंड्स. அதனால தான் நான் இத கொஞ்சம் ஸ்லோவா தான் உங்களுக்கு வீடியோல நான் காமிச்சிருக்கேன். இத மாதிரி நீங்க வச்சு அடிங்க, நமக்கு கரெக்டா வரும். இத மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் தான் நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்படியே வச்சு நீங்க ஃபுல்லா அடிச்சிருங்க. அடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு 1/4 இன்ச் அளவு அடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. பிகினர்ஸா இருக்கும்போது நமக்கு ஒரு சமயம் தையல் விடாம கூட இருக்கும். அப்ப நீங்க இந்த மாதிரி திருப்பி கூட ஒரு பக்கம் அடிச்சிக்கலாம். ஆனா அதுவே உங்களுக்கு அடிச்சு இந்த மாதிரி தச்சு உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம 1/4 இன்ச் அளவு அடிச்சிருக்கும் போது நமக்கு திருப்புறதுக்கு இதுவா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம முன் பக்கமும் பின் பக்கமும் கரெக்டா 1/2 இன்ச் வர மாதிரி, அதாவது முன் பக்கமும் பின் பக்கமும் நம்ம பைப்பிங் திருப்பும் போது அதுல கரெக்டா நம்ம தையல் போடுற மாதிரி பார்த்துக்கணும் फ्रेंड्स. இப்போ பாருங்க, நான் திருப்புறேன்னா முன் பக்கமும் பின் பக்கமும் அப்படியே சேர்ந்த போல வருது பாருங்க. வரும்போது நமக்கு பைப்பிங் நல்லா ஃபினிஷிங்கா வருதா, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்லயும் காமிச்சிருக்கேன். என்ன நம்ம தைக்கும் போது கொஞ்சம் நிறுத்தி தைக்கிற மாதிரி இருக்கும். அத மாதிரி நம்ம முன் பக்கமும் பின் பக்கமும் சமமா வருதான்னு பார்த்துட்டு அந்த திருப்புற இடத்துல நம்ம கரெக்டா மேல தையல் போட்டோம்னா நமக்கு கரெக்டா வரும் फ्रेंड्स. என்ன நம்ம பைப்பிங்கை பிடிச்சி நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இது பண்ணும்போது நமக்கு பைப்பிங் உருட்டின மாதிரி நமக்கு நல்லாவே வரும் फ्रेंड्स. அத மாதிரி தான் இதில் தைச்சிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டா பார்த்து நிதானமா தைங்க. உங்களுக்கு பைப்பிங் நல்லா ஃபினிஷிங்காவே வரும். இதுவே நம்ம நெக்குக்குலாம் தைக்கும்போது கண்டிப்பா கிராஸ் பீஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் வேணும். ஆனா நான் வந்து இப்போ வந்து நம்ம கைக்கு நம்ம ஸ்ட்ரைட் பீஸ்லயே பைப்பிங் நல்லா ஃபினிஷிங்கா வரும். இப்போ பாருங்க, இதே மாதிரி தான். இப்போ பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே திருப்பிட்டு கொஞ்சம் ஒரு கையால இழுத்து பிடிச்சிக்கிறேன் பாருங்களேன். அப்பதான் நமக்கு உருட்டுன போல அந்த பைப்பிங் வரும். ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் காமிச்சிருக்கேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடிச்சு முடிச்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம நல்லா கான்ட்ராஸ்டான ஒரு கலரை கொடுக்கும்போது நம்ம வேற எந்த டிசைன் போடலாம் கூட இந்த மாதிரி வெறும் நம்ம பைப்பிங் கொடுத்தாலுமே டிசைன் ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கும், அதே சமயம் சூப்பராகவும் இருக்கும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இந்த கான்ட்ராஸ்ட் கலரோட வைக்கும்போது பைப்பிங் எவ்வளோ ஃபினிஷிங்கா எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். நீங்க இத மாதிரி இந்த மெத்தட்ல வச்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காம சொல்லுங்க. இப்போ இன்னொரு பீஸையும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுல வந்து அதே மாதிரி தான் நம்ம கரெக்டா உள்பக்கம் போற மாதிரி மடிச்சிட்டு நம்ம கையோட அந்த நல்ல பக்கத்து மேல தான் வச்சு இதை அடிக்கணும். அடிச்சிட்டு அதே மாதிரி தான் நம்ம திருப்பணும். எனக்கு அடிச்சு பழக்கம் இருக்குன்றதால நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த பக்கம் திருப்பும் போது 1/4 இன்ச் அடிக்கல, அப்படியே நம்ம இப்படி திருப்பி அப்படியே உருட்டி வச்சு அப்படியே தைக்க வேண்டியதான். தைக்கும் போது நமக்கு நல்லாவே வரும். உங்களுக்கு கொஞ்சம் பெருசா பைப்பிங் தெரியும்னா நீங்க 2 இன்ச் அளவு கூட கட் பண்ணிக்கலாம். நான் வேணா திட்டமா தெரிஞ்சா போதும்ன்றதால நான் 1.5 இன்ச். நம்ம 2 இன்ச் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பைப்பிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். பெருசா தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது, பார்க்க ஒரு நீட்டா நமக்கு லுக்கா தெரியும்ன்றதால நம்ம 1.5 இன்ச் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங்க்கு கரெக்டா இருக்கும். அது நெக்குக்கா இருந்தாலும் சரி, ஸ்லீவுக்கா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.